வணக்கம். வணக்கம். வாழ்த்துக்கள். நன்றி. 10 லட்சம் கிட்டத்தட்ட தானா சேர்ந்த கூட்டம்னு சொல்லுவாங்க. அது உண்மையா உங்க விஷயத்துல ரொம்ப கரெக்ட். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த பட்டனை அழுத்துங்க, அந்த மாதிரி எதையும் சொல்லாமே 10 லட்சம் ஃபாலோ வந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? நிச்சயமா அவங்க எல்லா பேருக்குமே நன்றி கடன் பட்டிருக்கிறேன். என்னை நம்பி தொடரக்கூடிய எல்லா நபர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 10 லட்சம்ல ஆரம்பத்தில் தொடரும்போது ஒரு 26,000 30,000 முதல் நாளில் வந்தாங்க. அந்த நாள்லேருந்து இன்ன வரைக்கும் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது இவங்களுக்கு. அந்த நம்பிக்கையை சிதைக்கக்கூடாது. ஏன்னா அது ஒரு பெரிய பாவமும் கூட. அந்த நம்பிக்கை எதன்படி அமைக்கிறாங்க அப்படின்னா, திராவிட கொள்கைகளுக்கு மாற்றா தேசியவாத சிந்தனையோட இங்கே நாடு நல்லா இருக்குன்னு ஒரு 4 விஷயம் பேசணும் அப்படின்னு நம்பினாங்க. அந்த நம்பிக்கையை காப்பாற்றி கொண்டு போனால் போதும். அந்த வகையில் என்னை பின்தொடரக்கூடிய எல்லா நபர்களுக்கும் மீண்டும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சமையல் குறிப்பு, சினிமா நிகழ்ச்சிகள், கிசு கிசு இந்த மாதிரி இருக்கிற யூடியூப் ஒரு 10 லேக்ஸ் வர்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதுமாதிரி பொது அறிவு சம்மந்தப்பட்டது, பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதுவும் குறுகிய காலத்தில் இதை சாதனை பண்ணது முக்கிய காரணம் எதுன்னு நினைக்கிறீங்க? ஐயோ, சாதனைலாம் கிடையாது. ஏற்கனவே நிறைய பேர் ஒரு 4-5 பேர் போயிட்டாங்க 10 லட்சம் தாண்டி. எங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது என்ன சிக்கல் அப்படின்னா, திரைப்படங்கள், கவர்ச்சியான விஷயங்கள், இல்லாட்டி ஏதாவது அரசியல் புரசலான விஷயங்களை பேசுகிறது, இந்த மாதிரி இல்லாமல் முழுக்க முழுக்க சண்டையாக போகும். எனவே அவங்களுக்கு போதுமான அளவுக்கு யூடியூப்பில் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. ஏகப்பட்ட நபர்கள் இருக்காங்க. அவங்க வரது நிம்மதியாக ஒரு ஈவினிங் டயத்தில் ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்க்கக்கூடிய நபர்கள் தான் நிறைய பேர் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் விரும்புகிறாங்க. அதில் முதல்ல நாங்கள் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் உள்ளே இறங்கும்போது எந்தளவுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு பிடிச்சி செஞ்சோம். இதுதான் உண்மை. அதில் வருமானம் வரப்போகுது இல்லை யார் வரப்போகிறாங்க, எங்களுக்கு பிடிச்சது செஞ்சோம். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இதுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்பாங்க, இது என்ன நேரடியாக மாதாஸ் யூடியூப் சேனல் வந்தாருன்னு. பலருக்கும் தெரியாது. அது உண்மை என்ன அப்படின்னா, நான் அதுக்கு முன்னே ஒரு 4 வருஷமாக ஃபேஸ்புக்கில் எழுதிக்கிட்டு இருப்பேன். எழுதி அப்போ உங்களுக்கு விகடன், தினமலர், பிற செய்தி நிறுவனங்கள் எழுதி வெளியிடக்கூடிய ஆர்டிக்கல் இருக்கு இல்லையா, அந்த ஆர்டிக்கல் பெரும்பாலானவே புள்ளி விவரம் இருக்காது. நாங்கள் புள்ளி விவரத்தோட பெரிய லெவலில் எழுதி முடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அதில் 400 லைக் வருதுன்னா எனக்கு 4000 இருக்கும். அதனால் முதலாவது நான் எழுத தான் தொடங்கினேன். எனக்கு எழுத நல்லாவும் வரும். இப்போ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னால் ஆரம்பத்தில் எல்லாருக்கும் ஒரு சின்ன வயசில் நம்ம இந்த மாதிரி ஆகணும், அந்த மாதிரி ஆகணும், ஒரு எய்ம் இருக்கும், ஒரு பிளான் இருக்கும். நீங்கள் படிக்கிற காலகட்டத்திலையோ காலேஜ்லேயோ எந்த இடத்த ரீச் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க? இல்லை, கல்லூரி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் என்ன விட்ட நக்சலே போயிடலாம்னு வச்சுக்குவேன். ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நியாயப்படி நிற்கணும், மனசாட்சி, அவ்வளோதான். அந்த காலகட்டத்தில் எஸ்ஆர் குரூப்னு நினைக்கிறேன். அவங்க வெஸ்ட் பெங்கால் பக்கத்து இங்கிட்ட பெரிய பிரச்சனை நடந்துருக்கு எஸ்ஆர் குரூப்புக்கு எதிராக. கம்யூனிஸ்ட் தீவிரமாக ஒரு மலையை ஒதுக்கிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, களிம வளங்கள் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இருந்து அந்த காலகட்டத்தில் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய குணம் என்ன அப்படின்னா, வாழ்றதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்கணும், சுற்றி இருக்கக்கூடிய ஏதாவது நியாயம் சேர்க்குறதா வாழும். அதுதான் ஒரு மீனிங்ஃபுல்லான லைஃபாக இருக்கும், அவ்வளோதான். அது உண்மையிலேயே சொல்கிறேன், வம்படியாக பிடிச்சி பண்ணுறது இல்லை. அது ரொம்ப சின்ன பிள்ளையிலேருந்தே அது அப்படி தான் போகுது. அப்போ ஆரம்பத்தில் இருந்த ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம்ன்றது உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து அந்த மனசில் இருந்ததா, இல்லை அதுக்கப்புறம் ஏதாவது யாராவது? பொதுவாக நீங்கள் லைப்ரரி போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கம்யூனிஸ்ட் சித்தாந்த புத்தகம் தான் அதிகமாக இருக்கும். அந்த புத்தகங்கள் தான் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ கார்ல் மார்க்ஸ் சொல்லக்கூடியதோ இல்லை தாஸ் கேபிட்டல் போன்றதோ, நீங்கள் கடவுள் மறுப்புக்காக போகிறதில்ல, மாற்று பொருளாதார கொள்கைகள் ஒன்று இருக்கு இல்லையா, அதற்கு விரும்பினு வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லா பேரும் முளைச்சி எல்லா பேருமே நல்லா இருக்கலாம், ரொம்ப சிம்பிளாக புரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி பேசக்கூடிய கருத்துக்கள் 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதிகளில், என்ன சொல்ல போனால் 1870 80களில் ரொம்ப தீவிரமாக இருக்கும். அந்த நேரத்தில் தான் இந்த பப்ளிஷிங் கம்பெனிஸுடைய பிரபலமும் அதிகமாகும். அதனால் நீங்கள் பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய வரலாறு தீவிரமாக இருக்கும். அதை படிக்கிறதுக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும், உணர்வுபூர்வமாக இருக்கும். அப்போ நியாயமாக என்ன தோணும் அப்படின்னா, உங்களுக்கு சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அப்படின்னா இந்த மாதிரியான பொது உடைமை சித்தாந்தங்கள் நோக்கி நகர்வோம். அது இயற்கையாக ரொம்ப ஆய்வுகள் பண்ணாமல் உள்ளே குதிச்சிட முடியும். ஆனால் நான் அப்படி குதிச்சாவும் முடியாது, ஆய்வுகள் பண்ணி தான் குதிக்கிறோம். தாஸ் கேபிட்டல் ஃபுல்லாக படிக்கிறோம். எல்லாம் நம்ப முடிஞ்சது. ஒரு மாற்று பொருளாதார கொள்கைகள், கம்யூனிசம் சொல்லக்கூடிய மாற்று பொருளாதார கொள்கைகள், மார்க்சிசம், இவங்க முன்வைக்கக்கூடிய இந்த மாற்று பொருளாதார கொள்கைகள் சரியாக நடைமுறைப்படுத்த முடியும்னு நான் நம்பினேன். அதில் இந்த கண்ணை கட்டின குதிரை இருக்கு இல்லையா, அது மாதிரி ஓடிக்கிட்டு ஒரு 8 வருஷம். அதுக்கப்புறம் அதில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சீன பொருளாதாரம், வெனிசுலா வீழ்ச்சி, இது எல்லாமே மாற்றி ஒரு இடத்துல ஓடி நிற்பாடுச்சு. இப்போ கல்லூரி நாட்களில் உங்களுக்கு இந்த பொது உடைமை சித்தாந்தத்து மேலே ஈடுபாடு வந்ததா, இல்லை எந்த காலகட்டத்தில் வந்தது உங்களுக்கு? இல்லை, அதாவது சமூக பிரச்சனைகளில் குரல் கொடுக்கறது இல்லாட்டி பேசுறது இல்லை, இது எப்போ இருந்து வந்தது அப்படின்னு எனக்கு நீங்கள் சரியாக கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாய் பேச முடியாமல் வீட்டுக்கு வந்துடுறாங்க.
அவங்க காசு கேட்டு நிற்கிறாங்க வீட்டுக்கு வெளியில். என்னால் காசு கொடுக்க முடியல, எங்கள் அம்மாவை கூப்பிட்றேன். எங்கள் அம்மா வந்துட்டு இல்லை இல்லைன்னு சொல்லி போயிட்டான். அவங்க என்னால் கூட கவனிக்கவே இல்லை. அவங்க போனதுக்கப்புறம் நான் வீட்டு மொட்டை மாடியில் உட்காந்து அழுதுகிட்டே உட்காந்துருந்தேன். அப்புறம் எங்கள் அம்மா தேடி பிடிச்சி எது அழுகிறேன் கேட்டப்ப எனக்கு சொல்லவும் தெரில, அவங்களுக்கு வாய் பேசவே முடியலம்மா. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டுக்கிட்டு எங்கேடா போனாங்கன்னு பார்த்தாங்க, அவங்க கிடைக்கவே இல்லை. அந்த ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் ஒரு ரோட்டோரமாக பிச்சை எடுத்துக்கிற நபர்கள், அந்த நபர்கள் அடிபட்டு காலில் ஃபுல்லாக பயங்கர காயம், அதோடு உட்காந்து அவங்க பிச்சை எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து காரக்குடி பக்கத்தில். இதை பார்த்துட்டு ஒரு 2 நாளாக நான் எனக்கு தெரியாமல் அழுதுகிட்டு இருந்தேன். அது இப்போ எங்கள் அப்பா சொன்னார், இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா நீ என்ன பண்ணு அப்படின்னா, இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண சொல்லி நீ கலெக்டர் ஆஃபீஸ்க்கோ இல்லாட்டி பிரதமருக்கோ இல்லாட்டி முதலமைச்சருக்கோ லெட்டர் எழுதி போடுண்டார். அவர் அந்த நிமிஷத்தில் அந்த ஏஜில் அவனுக்கு அவ்வளோதான் புரிஞ்சுட்டு, அதனால் இன்லாம் லெட்டர் ஒன்று விற்பாங்களே, இன்னும் ஒரு 50 பைசா இருக்கும், இவ்வளோ லெட்டர் வாங்கி கொடுப்பார். நான் என்ன பண்ணுவேன், அதை வாரம் தவறாமல் ஒரு 4-5 எழுதி தள்ளுவேன். கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்புவேன், மினிஸ்ட்ரிக்கு அனுப்புவேன், முதலமைச்சருக்கு அனுப்புவேன், பிரதமருக்கு அனுப்புவேன், ஜனாதிபதிக்கெலாம் அனுப்பிடுவேன். ஆனால் சில லெட்டருக்கு மட்டும் ரெஸ்பான்ஸ் வந்துடும், உங்களுடைய கடிதம் கிடைத்தது. அதுவே பரம சந்தோஷமாயிடும். சில நேரம் எழுதி போட்டிருப்போம், அது தீர்வு கண்டுச்சோ இல்லையோ, ஆனால் அந்த இடத்துல அது நல்லது நடந்திருக்கும், அதுமாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இதுதான் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு முக்கியமான மனிதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே நம்ம தந்தை இருப்பாங்க. என் தந்தை இந்த விதமாக முக்கியமாக இருந்தார். அதுதான் ஆரம்பத்தில் நான் சமூக பிரச்சனைகள் இருக்கேன் அதன் மீது கவனம் செலுத்தப்பட்ட காலகட்டம். அதுக்கு தீர்வு காணணும், அதுக்கு இவ்வளோதான் தீர்வு காண முடியும், நம்ம கையில் இல்லை, கவர்மெண்ட் ஏதாவது செய்யும் அப்படின்னு சொல்லி யார் அது உரிய நபர்களோ அவங்களுக்கு எழுத ஆரம்பிச்சது. இந்த பழக்கம் அதுக்கப்புறம் எனக்கு நான் சமீப காலம் வரைக்கும் உண்டு. ஏதாவது ஒரு பிரச்சனை இப்போ வந்து ஒரு கூர்மையாக இருக்குது, யார்கிட்ட பிரச்சனையை கொண்டு போய் சேர்க்கணும், என்னான்னு கொண்டு போய் சேர்க்கணும், எந்த டீட்டெயிலாம் எடுத்துகிட்டு கொண்டு போய் சேர்க்கணும், இவ்வளோ தெரியுது. ஆனால் அந்த ஏஜில் எதுவுமே தெரியாது, ஆனால் அந்த ஏஜில் ஆரம்பிச்சிச்சு. அந்த வகையில் இது எல்லாம் வரதுக்கு காரணம் என் தந்தை தான் தவிர கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் எழுத முடியாது. பிரச்சனை மீது நமக்குன்னு ஒரு அக்கறை இருக்குது, ஒரு டியூட்டி இருக்குது, அது செய்யணும். அரசியல் இல்லாமல் வெளிப்படைத்தன்மையாக உங்ககிட்ட சில கேள்விகள். கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு எப்படி? எனக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாகவே உண்டு. அதை நம்புற மாதிரி ஏதாவது நிகழ்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு? நம்புற மாதிரினா இல்லை, நீங்கள் நம்ம நம்பணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வந்திருக்கும்ல, இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப நம்ப ஆரம்பித்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் சும்மா ஜாதகம் அதெல்லாம் கிடையாது. எனக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி, ஒரு 30 வயசு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி. அப்போ நான் குடும்பத்தை பார்த்துக்கணும், நிறைய சிக்கல்கள் வச்சுக்கோங்க. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு தீர்வே இல்லை. அப்படியான ஒரு சூழலில் ஒரு மனக்குழப்பம் இல்லையா, பயங்கரமான மன அழுத்தம், உச்சகட்ட மன அழுத்தம். அப்படி ஒரு மன அழுத்தம் பண்ண முடியாது. அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் சொன்னார், 18ஆம் படி கருப்பு, மதுரை பக்கத்தில் 18ஆம் படி கருப்புன்னு ஒன்று இருக்கும், அதுதான் என்னுடைய ரொம்பவும் இஷ்ட தெய்வம். யாராவது இஷ்ட தெய்வம்னாலே 18ஆம் படி கருப்பு தான் சொன்னேன். அது அழகு கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கும். மதுரை 18ஆம் படி கருப்புக்கு போயிட்டு வாப்பா, அங்கே போய் சந்தனம் கொடுத்துட்டு வாப்பா அப்படின்றாரு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த நாளில் நான் கிளம்பி போகிறதுக்கு ஏதோ ஒன்று என்னை அனுமதிக்கவே இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டு நொந்து போய் போகிறேன், என்னால் முடியவே இல்லை. அந்த கோயிலை ரீச் பண்ணவே முடியல. எனக்கு அந்த நாளில் இன்னமும் ஞாபகம் இருக்குது, எப்படி எது நம்மளை தடுக்குது அப்படின்னு. போய் சேர்ந்ததுமே ஆனால் அவ்வளோ மன அழுத்தம். சேர்ந்து அந்த சந்தனத்தெல்லாம் வாங்கிட்டு உள்ளே போகிறேன், கண்ணெலாம் கலக்க ஆரம்பிச்சு. 18ஆம் படி கருப்பில் கொடுத்துட்டு நிற்கிறேன். அந்த கதவு தான் அது, ஒரு கதவு ஓப்பன் ஆகி ஒரு காற்று ஒன்று அடிக்குது. அப்போ ஏற்பட்ட ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, அந்த உணர்வு என்னால் விவரிக்கவே முடியாது. இப்போவும் நான் சொல்கிறேன், சயின்ஸ் முழுக்க அறிவியல் ரீதியான விஷயங்கள் இதை படித்தே போகக்கூடிய ஆள். ஆனால் அந்த நொடி இருக்கு இல்லையா, அதனால் உருவான ஒரு தாக்கம் இருக்கு இல்லையா, அங்கே கருப்பா அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. அந்த சவுண்டோடு அந்த இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால் அது விவரிக்கவே முடியாது. அதை ஃபீல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அங்கே போனதான் உண்டு. அந்த நேரத்தில் அது எப்படி மாற்றத்தை உருவாக்குது அப்படின்னா, அது வரையும் கண்ணுக்கு எட்டில் தீர்வே இல்லாமல் இருந்துச்சு இல்லையா, எனக்கு ஒரே ஒரு தீர்வு கரெக்டாக கொடுத்துச்சு. அந்த தீர்வு நோக்கி நகர ஆரம்பிச்சு. அடுத்த 3 வருஷத்தில் ஒட்டுமொத்த வாழ்க்கை மாறிச்சு. ஆனால் அந்த 3 வருஷமும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இது சொன்ன எத்தனை பேர் நம்புவாங்க கூட தெரியல. எனக்குள்ளே ஏதோ ஒன்று இருந்து என்னை தூங்க விடவே இல்லை. அது வரைக்கும் நான் ஒழுங்காக வேலை பார்ப்பேன். 100% எனக்கு பெரிய அளவில் பொழுதுபோக்கெல்லாம் கிடையாது, 100% வேலை பார்ப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் வெறும் ஒரு 10 மடங்கு வேலை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நான் அதை விட அதிகமாக 300 மடங்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த குறிப்பிட்ட சம்பவம், நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தியை நம்ம மதிக்கணும், அதுகிட்ட நாம் சரணடைய வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிலாம் அந்த காலகட்டத்தில் எனக்கு உள்ளூர ஏற்றுக்கொண்ட விஷயம். நான் எல்லா பேரும் அதை செய்யும் சொல்ல மாட்டேன். எனக்கு 18ஆம் படி கருப்புக்கு போனேன், இது நடந்துச்சு. இதுதான் யதார்த்தமான உண்மை. இன்ன வரைக்கும் எனக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கிறது மதுரை 18ஆம் படி கருப்பு தான். இப்போ கடவுள் சம்பந்தமாக அதோட துணை கேள்வி என்னென்னா, இந்த ஜாதகம், ஜோசியம், பில்லி, சூனியம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, இதிலெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை எப்படி? பில்லி சூனியம் இதை பற்றிலாம் எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குன்ற விட நம்புறதே வேஸ்ட்டு. இதை நம்பினீங்கன்னா வாழ்க்கை வாழக்கூடிய காலத்தில் பெரிய அளவில் கஷ்டமாக போயிடும். இதை நம்புறது வேஸ்ட்டு.
நம்மளை விட மீறின ஒரு சக்தி இல்லை அப்படின்னு நம்பக்கூடிய ஆள். விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா அந்த அமானுஷமான விஷயங்கள். ஆமாம். அந்த அமானுஷமான விஷயங்கள்ல உங்களுக்கு அனுபவம் இருக்கா? நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அப்போ கோவிலூரில் மடத்தில் படிக்கிறேன். அப்போ மடத்தில் இருக்கக்கூடிய பாருங்கள், அங்கே இருக்க மடாதிபதி ஊருக்கு போயிடுறாரு. அப்போ நாங்கள் இந்த மாடி மேலே ஏறி படுப்போம். அது ஏற்படி ஒரு கோவில் மாதிரி தான் இருக்கும். அதில் படுக்கும்போது ஒரு நாள் எழுந்துச்சு ஒருத்தன் வெள்ளையா போகுதுன்னு எடுத்து ஓடுறான் நைட்டு. அவனை போய் பிடிச்சி கொண்டு வச்சு அவனுக்கு அன்னைக்கு சரியில்லாமல் போயிடுச்சு வச்சுக்கோங்க. அதை போய் கூட்டி போயிட்டான். இது அடுத்த நாள் நடந்துச்சு சொல்லி வச்ச மாதிரி. அதில் ஒரு 5வது நாள் 6வது நாள் எனக்கே நடந்துச்சு. எப்படி நடந்துச்சுன்னா அன்றைக்கி நைட்டு வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நைட்டு தூங்குறேன், பக்கத்தில் வள்ளியப்பன் ஒருத்தர், அவன் என்னோட படிக்கிறவன், இந்த படி யாரோ ஒருத்தர் படுத்திருந்தார். ஒரு 9 மணி 9:30 இருக்கும். திடீர்னு கால் ஃபுல்லாக அப்படி ஐஸ் ஆயிடுச்சு. இது எனக்கு ஞாபகம் இருக்குது. காலில் ஐஸ் ஆயிடுச்சு. அப்படியே டக்குன்னு இவ்வளோ தூரத்துக்கு உடம்பு அசைக்க முடியாத நிலைமையாயிருச்சு. இது அந்த இரவு நடந்தது. அதுக்கப்புறம் டக்குன்னு அப்படியே காய்ச்சலில் படுத்தோம்னா அன்றைக்கி நைட்டு ஒரு கோளாறு ஆகிப்போச்சு வச்சுக்கோங்க. அதோடு அவங்க முடியாமல் இருக்கிறான், அது பிடிச்சிருக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லி அனுப்பிட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த காலகட்டத்தில் நான் உணர்ந்த விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய உடலை வேற ஏதோ கட்டுப்படுத்துதோ. இது சொல்லி ஏமாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஒரு உண்மையை வெளிப்படையாக சொல்லுவோம்ன்றதாக சொல்கிறேன். அப்போ எப்படி இருக்கும்னா, ஒரு மாலை பொழுதுகளில் யாரோ ஒரு நபர், ஒரு மெக்கானிக்காக ஒரு நல்ல ராயலான மனிதர், அவர் வந்து என்னை கூப்பிட்டு வர மாதிரி ஒரு தோணும். அவர் நான் முன்பே பார்த்துருக்கிறேன், பேசியிருக்கிறேன், அவரோட பழகிருக்கேன். அவர் வந்து தந்தை ஸ்தானத்தில் இருந்தவர். இதெல்லாம் எனக்கு நல்லா புரியுது. ஆனால் நான் நிச்சயமாக தமிழ்நாடு கிடையாது. அந்த ஈவினிங் பொழுதில் அவர் வந்து என்னை கூப்பிடுறது போல இருக்கும். நான் எங்கள் அம்மாவை சொல்லி கத்துவேன். எங்கள் அம்மா வந்து பிடிச்சா மட்டும்தான் அடங்குவேன். இதெல்லாம் அந்த நேரம் ஒரு வாரம் அந்த இடத்துல கஷ்டப்பட்டேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ராமர்னு ஒருத்தர் இருந்தார், இந்த அனுமர் சாமி ஆடுவார். அவங்க போய் அங்கே கயிறு கட்டினதுக்கப்புறம் எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. அந்த விஷயம் சொல்லி ஆகணும். அந்த ராமன்ற அதுக்கு வாங்கினது வெறும் ₹2.50 கயிறுக்காக. அவர் சொன்னார், அது மேற்கொண்டு நானே இதுக்காக காசு வாங்கினா பழிக்காது. அவர் ரொம்ப வசதியானவர் கிடையாது. ஆனால் அவர் குரு அவருக்கு சொல்லிக் கொடுத்ததுக்குன்னா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம நல்லது செய்யறதுதான் ஒழிய, இதை நீ காசாக மாற்றினா அந்த நீ செய்யக்கூடிய விஷயம் பழிக்காது. இதுதான் எனக்கு அமானுஷமான விஷயங்கள் கூடிய அனுபவம். அதுக்கப்புறம் நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இது சம்மந்தமாக நிறையா தேடி படிச்சிருக்கேன். அப்போ கடவுள் மறுப்பு அப்படின்றத சொல்ல முடியாது. இப்போ நமக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்ற ஒரு தேடல் இல்லையா, அதை படித்து ஒரு 5 வருஷம் படிச்சிருப்பேன். தேடி எதையாவது லைப்ரரியில் புக்கை படித்து, அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் அதை படிக்க நிப்பாட்டேன். அதுக்கப்புறம் 5 வருஷம் தனியாக தூங்க மாட்டேன். இப்போ தனியாக தூங்குவேன். அப்போ சொல்கிறேன், அப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளிருச்சு. அப்போ எனக்கு தோணுன்னா, இது தேவையில்லாத வேலை. இதெல்லாம் நம்பி உள்ளே போய் தேடுறது அவசியமில்லாத வேலை. நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்றத நான் நம்புகிறேன். இதில் உறுதியாக நம்புகிறேன். இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு விஷயம் உறுதியாக சொல்ல முடியும், நமக்கான ஆன்ம பலம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பலத்தை மீறி இங்கே எதுவும் நமக்கு நடக்க வாய்ப்பு இல்லை. அதை ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நல்லாவே தீவிரம் நம்ப ஆரம்பித்தேன். இப்போ நீங்கள் வந்து அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைய இளைஞர்கள் தன்னுடைய நேரத்தை வீணடிக்கிறது வந்து காதல், அப்புறம் காமம், அப்புறம் சினிமா, இது 3 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறீங்க. உங்கள் கல்லூரி நாட்களில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கடந்து கண்டிப்பாக வந்திருப்பீங்க. அதில் அனுபவம் இல்லை, அதை வேண்டான்னு ஒதுக்குனீங்களா? உங்களுடைய நிலை என்ன, அதை நீங்கள் கொஞ்சம் சொன்னால். ஐயோ, இது எல்லா பேருமே அதெல்லாம் இருப்பாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் லவ், ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, செக்ஸ், அதுக்கப்புறம் அடுத்த பற்றி கதை அடிக்கிறது, 4 விஷயம். இந்த 4 விஷயம் நல்லாவே அவங்களுக்கு வரும். அதில் நாங்களும் தெரிஞ்சிருப்போம். ஆனால் அது 4 தவிர ஏதாவது 4 உருப்படியாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவேன், தவிர வேறு எதுவும் கிடையாது. இது எல்லாத்தையும் எல்லாருமே கடந்து வரோம். எல்லா விஷயத்தையும் எல்லாருமே கடந்து வரும். எல்லா அசிங்கத்தையும் எல்லாருமே கடந்து வரும். என்னை கேட்டிங்கன்னா, இந்த 4 தாண்டி ஏதாவது தினமும் ஒரு 4 உருப்படியான விஷயங்களை கற்றுக்கோங்க அப்படின்றதான ஒளிய, இந்த 4 யாருமே பேசாமல் இருக்கணும், இந்த 4 விஷயத்தை பற்றி கண்டுக்கூடாது, இந்த 4 விஷயன்றது அயோக்கியத்தனம், இல்லாட்டி பாவ செயல், இதுக்குள்ள போய் பேசி பெரிய என்னவோ புனிதமாக காட்ட விரும்பல. இதை தவிர எனக்கு நல்லா புரியும், இந்த 4 விஷயம் நல்லா வரும். இதை தவிர தினமும் 4 விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கவேன். ஏதோ ஒரு லைஃப்ல ஏதோ உருப்படியாக நகர்ந்த மாதிரி தோணுச்சு, அதனால சொல்றது தவிர உத்தமன்றதுக்காக கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் சொல்றது என்னன்னா, பேலன்ஸ்டாக இருக்கும். சரி, உங்கள் வாழ்க்கையில் காதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு, அது தேவையில்லாத வேலை. அடுத்தது, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பாதித்த தலைவர்கள் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? பாதிச்சுன்னா பாதிப்புக்குள்ளான அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா தலைவர்கள்ட்ட ஒரு சில குணம் இருக்கும். இப்போ லூதர் கிங்கோ, இல்லாட்டி நீங்கள் அரிஸ்டாட்டிலோ, இல்லாட்டி இங்கே நீங்கள் மோடி அவர்களோ, இல்லை வாஜ்பாய் அவர்களோ இப்படின்னு எடுத்தீங்கன்னா எல்லாமே ஒரு சில குணம் இருக்கும். அதெல்லாம் பாதிப்புன்னு கிடையாது, ஒரு பாடம் மாதிரி வேணால் எடுத்துக்க முடியும். ஆனால் பாதிப்பு என்னால் ஒரு பார்த்ததும் எனக்கு பாதிப்பு உருவாக்குற தலைவர்கள் கிடையாது, நபர்கள் உண்டு. அந்த நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கவேன், இந்த ரோட்டில் மனநலம் சைடெலாம் நடந்து போவாங்க இல்லையா, அவங்கள பார்த்தோன்னு வச்சுக்கவேன் எனக்கு குயிக்காக பாதிக்கும். அப்போ 2 விஷயம் எனக்கு ஓடும். ஒன்று என்ன அப்படின்னா, இவர் பிறக்கும்போது, அது பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ, ஆனால் அது பிறக்கும்போது அந்த அம்மா அப்பாவை சந்தோஷப்பட்டிருப்பாங்க, இப்படி போகணும்னு அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க. ஒன்று.
ரெண்டாவது என்ன அப்படின்னா அடிக்கடி மடையில் ஓடும், நீ இப்படியா போகிறதுக்கு இல்லையா, அந்த லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு இங்கிட்டு இருக்கிற அவங்க அங்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அதனால் பொதுவாக மனநிலை சரியில்லாமல் யாரும் நடந்து போனாலே போதும், நான் அந்த நாள் ஃபுல்லாக இருக்கு இல்லையா, அந்த பாதிப்பு தீவிரமாக உணர்வேன், அதி தீவிரமாக உணர்வேன். அந்த தீவிரமான உணர்வுன்றது எனக்கு வாழ்க்கையில் ஏதாவது பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. கடைசி எனக்கு விரும்புறது என்ன அப்படின்னா, ஒரு மனநலம் சரியில்லாத இல்லாட்டி மன அழுத்தத்தால் மனநலம் சரியில்லாம போகிறாங்க. இயற்கையிலே பிறக்கும்போது மனநலம் சரியில்லாம ஒருத்தவங்க மன அழுத்தத்தால் மனநலம் சரியில்லாம போகிறாங்களே. இந்த மாதிரி 2 வகையிலுமே இருக்கக்கூடிய நபர்களால இந்த மிடில் கிளாஸ் இருக்காங்களே, அவங்களும் ஏழைகள் இருக்காங்களே, அந்த குடும்பம் இன்னும் இழுத்துரும். ஏன்னா அந்த குழந்தைகளோடய அவங்க போராடி பெரிய லெவலில் வாழ்க்கையில் அப்படி ஒரு மோசமான நிலைமை அடைஞ்சிருவாங்க. இது ஏழைகள்னா இப்படி ரோட்டில் அலைய வேண்டிதான். இப்படி 2 விதமாக இருக்குது. இதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிஸ்டத்தை சரியாக உருவாக்கணும். அதாவது அந்த குடும்பங்கள் தாங்க முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய குழந்தைகளை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் தேவை. அந்த சிஸ்டம் அந்த குழந்தைகளுக்கு ஒரு போதுமான அளவுக்கு ஏற்பாடாக இருக்கும். அந்த குழந்தைகள் இந்த சென்ஸ் இயற்கையாக பிறக்கிறவங்களும் சரி, இல்லாட்டி இடையில மன அழுத்தத்தால் மாறினாங்களே அவங்கள குணப்படுத்தக்கூடிய விஷயங்களை மாட்டும். இதுக்கு ஒரு போதுமான சிஸ்டத்தை உருவாக்குறது என் வாழ்நாள் ஒரு பெரிய கனவா இல்லாட்டி ஒரு அர்த்தம் உள்ளதாக எனக்கு தோணுது. அதை மட்டும்தான் செய்ய விரும்புகிறேன். இறுதியாக எனக்கு செஞ்சு ஒரு விஷயம் ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருக்குன்னா இந்த விஷயத்தை செய்ய விரும்புகிறேன். சரி, எளிமையான கேள்வி, உங்களை பற்றியான கேள்வி, ஆனால் நீங்கள் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லணும். மாலை பொழுது எப்படி நீங்கள் கழிப்பீங்க? டைம் வேலை முடிஞ்சதுக்கு வேலை முடிஞ்ச பிறகு மாலை நேரங்களில் நீங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொசு அடிச்சுக்கிட்டுமே. கொசு அடிப்பீங்களா? இங்கே அவ்வளோ கொசு கிடையாது. ஆனால் வீட்டில் ஒரு 4-5 2-3 கொசு தெரிஞ்சாலே என் பொண்ணுக்கு ஆகாது. அது வரட்டி தெரியவா இல்லாட்டி அது கடிச்சிருச்சு ரொம்ப பிரச்சனை பண்ணிடுவான். அதனால் பேட்டை எடுத்துக்கிட்டு அவள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வீடு ஃபுல்லாக சுற்றி வருவேன், இங்கடா கொசு இருக்குன்னு. இதுதான் மாலையில் நான் பண்ணுற வேலை. சரி, அதுக்கப்புறம் பிடித்த உணவு? தோசை. பிடிக்காத உணவு? நல்லா தோசை சுடுறதுன்னா பிடிக்காது. என்ன சொல்கிறீங்க? புரியல. ஆனால் தோசை நீ 3 வேளை சுட்டு போட்டால் சாப்பிடுவேன். அவ்வளோ ஃபுட்டு கிடையாதுங்க. நான் அவ்வளோ உணவை தேடி விரும்பி சாப்பிட்றாலும் கிடையாது. இந்த பஃபே சிஸ்டம்லாம் கூட்டி போனீங்கன்னா கூட்டி போகிறதே வேஸ்ட்டு. ஏதோ ஒன்று சாப்பிட்டு நான் நகர்ந்து வந்துடுவேன். அதுவும் நீங்கள் திருமணம்லாம் போனால் சாப்பிடவே மாட்டேன், ஓடி வந்துடுவேன். எப்படியாது மம்படியாக உட்கார வச்சு வச்சுக்குவேன், உட்காந்து அடுத்த 10 செகண்ட் நினச்சிடுவேன். இந்த அளவுக்கு தான் எனக்கு அந்த உணவு மீது ஈடுபாடு. எனவே தோசை தான் நமக்கு பிடிச்ச உணவு. பிடித்த நடிகர்? ரஜினிகாந்த். ஆரம்பத்தில் இருந்தா இல்லை, இடையில கமலஹாசன் பிடிக்கும் நடிப்பு சந்தர்ப்பத்தில். ரஜினி வந்து சின்ன வயசுல பிடிக்கும், இடையில கமல், அதுக்கப்புறம் ரஜினி ஆயிடுச்சு. சரி, திரைப்படமே பார்க்க மாட்டேன் பிடிக்காதுன்றீங்க, அப்புறம் ரஜினி மட்டும் எப்படி பிடிக்கும்? பிடித்த நடிகர் நீங்க கேட்குறீங்க, அது பிடிச்சதை சொல்கிறேன். அதுக்காண்டி கண்ணை மூடிக்கிட்ட வாழ்கிறேன். ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நடிப்புன்னு கேட்டிங்கன்னா இந்த குணசித்திர நடிகர்லாம் பண்ணல, இந்த தில்லு முள்ளு அந்த மாதிரி காலகட்டத்தில், அந்த காலகட்டத்தில் ரஜினி நான் அப்படியே ரசித்தது உண்டு. சின்ன வயசுல இந்த மன்னன் படம், ராஜாதி ராஜா, இந்த மாதிரி படங்கள் இருக்கு இல்லையா, இந்த நேரத்தில் ஒரு சின்ன பிள்ளைகளுக்கே இருக்கும் இல்லையா ரஜினி ஒரு பெரிய உலகம், அப்படி பார்த்தது உண்டு. வளர வளர அந்த ரஜினியை பார்த்தது உண்டு, இந்த ஸ்டைலான ஒரு ரஜினியை பார்த்தது உண்டு. கமலஹாசனை நடிப்பான் நாயகன் அப்படி பார்த்து இல்லைன்னு சொல்ல முடியாது. கமலஹாசன் நான் விரும்பவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா காலேஜ் நேரங்களில் அதிகமாக நம்ம கம்யூனிஸ்ட் சொன்னோம் இல்லையா, கம்யூனிஸ்டத்தை நோக்கி போகும்போது வறுமை நிறம் சிகப்பு இந்த மாதிரி விஷயங்கள், உன்னால் முடியும் தம்பி, இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்துதான் கெட்டாரு. எனவே அது ஒரு ஏரியா. பட் பெரிய லெவல் நமக்கு தாக்கத்தை உருவாக்கக்கூடிய மனிதர்கள் அப்படின்னா சினிமாவை தாண்டி ரஜினி ஒரு நபரை பழகி இருப்போம் இல்லையா, அந்த நபரோட எனர்ஜி பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச இடம், அதாவது இதுவரை போனதோ இல்லை இதுக்கப்புறம் நீங்க போக ஆசைப்படுறதோ? மெடிடேரியன் லேண்ட் வாங்க. இந்த மெடிடேரியன் லேண்டில் வந்து ஒரு பெரிய வரலாறு இருக்கும், அதோட சேர்த்து அங்கே ஒரு என்ன தெரியல ஒரு ஈர்ப்பு இருக்கு எனக்கு. அந்த லேண்ட் ரொம்பவே பிடிக்கும் உண்மையாக சொல்ல போனால். வரலாறே கூட நான் ரோமுடைய வரலாறு அதிகமாக படித்தது உண்டு. எனவே அந்த வரலாறு படித்ததுனால என்னமோ அந்த இடங்களில் போய் பார்க்கணும், அந்தந்த இடங்களில் நேரடியாக போய் பார்க்கணும் ஒரு ஆர்வம் இருக்கும். அங்கே இருக்கிற ஆர்கிடெக்டில் ஆரம்பித்து எல்லாமே. எனவே இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஆர்வம் எனக்கு எப்போதுமே உண்டு. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து வெளிநாட்டில் சொல்கிறீங்க, இந்தியா உள்ள நீங்கள் பார்க்க ஆசைப்பட்டதோ இல்லை பார்த்ததோ எந்த மாதிரியான இடங்கள்? பிடிச்ச இடங்கள் அதான். இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு அடிக்கடி வாழ்றதுக்கு பிடிச்ச இடம் சென்னை தான். கசகசன்னு இருந்தால் கூட சென்னை பிடிக்கும். இன்னும் வெயில் அடிக்காத சென்னை இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்தியாவிலே நமக்கு ரொம்பவும் ஒரு மாதிரி நல்ல உணர்வு கொடுத்த ஒரு மாநிலம் இல்லாட்டி ஒரு லேண்ட் அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ். ஏன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் ரொம்ப நாள் சுற்றிருக்கேன், மக்களோட கஞ்சி வரைக்கும் சுற்றுவேன். அதாவது நான் என்னென்னா சிம்லா போக மாட்டேன், சிம்லாவுக்கு மேலே மக்களோட கஞ்சின்னு இருக்கும். மக்களோட கஞ்சிக்கு மேலே நிறைய கிராமங்கள் இருக்கும், அந்த கிராமங்களை போய் தங்கிடுவேன். மொத்தமாக ஒரு 10-15 நாள்லாம் தங்கிடுவேன். அதாவது எவ்வளோ வருஷத்துல இல்லை, 3 மாதத்துக்கு ஓடி போயிருக்கேன். அப்படி இருந்த காலகட்டம்லாம் உண்டு. எனவே ஹிமாச்சல் பிரதேசம் ரொம்ப பிடிக்கும். இந்த மக்களே கொஞ்சம் அமைதியான மக்கள், கொஞ்சம் வருமானம் கம்மி தான், ஆனால் மக்கள் எல்லாம் அமைதியான மக்கள். அந்த இடம் ரொம்ப பிடிக்கும்.
ஸோ மனுஷர்கள் எல்லாருக்குமே டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷர் வரும். உங்களுக்கு மன அழுத்தம் வந்தால் ஆல்டர்னேட்டிவ் என்ன செய்வீங்க? ஆல்டர்னேட்டிவ் எது குறைக்கிறதுக்கா? குறைக்கிறதுக்கு தான். குறைக்கிறதுக்கே அது ரொம்ப எதுவுமே இங்கே பெருசாக இல்லை. இந்த இயற்கை காட்சிகள்லாம் பார்த்தாலாம் இறங்காது. அது அதுவாகவே போயிடும். என் பொண்ணோட விளையாண்டுட்டு இருந்தாலே ஓரளவுக்கு குறைஞ்சிரும். ஆனால் பெருசாக குறையாது. அதுக்காக ஒன்று தீர்க்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஷார்ட் கட் இருக்கு இல்லையா, அது எடுத்துக்கிட்டு சுட்டணும் வச்சுக்கோங்க. ஒரு 15-20 மேகசினை ஏற்றி வச்சு சுட்டணும் வச்சுக்கோங்க. அது ஒரு புகை வரும் பாருங்க, அந்த வெடிமருந்தோட புகை. அதை ஸ்மெல் பண்ணாலே போதும், ஓரளவுக்கு நல்லா செட்டில் ஆகும். எனவே ஷார்ட் கன் எடுத்துட்டு சுட்டு தள்ளணும். அதுதான் பிடிச்ச விஷயம். அதுக்காகவே வெளிநாடுகிட்ட ஓடி போயிடுறது. இப்போ நீங்கள் சுடுறதுன்றது மனசில் யாரை நினைச்சு சுடுவீங்க? எல்லாரும் தான் அந்த கிராஸ் பண்ணுற எல்லாத்தையும் நினைக்கிறீங்களா? என்ன பண்ணுறது? இந்த ஏர்போர்ட்டில் நீங்கள் ஒருத்தர் அநியாயம் பண்ணி தேச்சானுங்க. ஏர் ஹோஸ்டர்ஸை ஒழுங்காக கவனிக்காம இங்கேருந்து போய் இன்னொரு நாட்டில் மானத்தை வாங்குறானுங்க. எவன் வேலையும் கிராஸ் போனால் அவன் நினச்சிட்டு சுட வேண்டி தானே. சுட்டு தள்ளணும். மொத்தத்தையும் சுட்டு தள்ளி ஒரு 10-15 மேகசினை காலி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நிம்மதியாக இருக்கும். அது ஷார்ட் கன் சுடுறது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஜிம் ஆர் யோகா, மெடிடேஷன் என்ன செய்கிறீங்க? ஜிம்மு போகிறேன். அதுவும் இப்போ தான் சமீபத்தில் தொங்கி அனுப்புனாங்க. ஒரு 3 வருஷம் ஒழுங்காக போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 6 வருஷம் ஒழுங்காக போகலை. இப்போ ஒரு 3 வருஷம் ஒழுங்காக போகிறேன். டயட், உங்களோட டயட்டு மண்ணாங்கட்டில் எனக்கு தெரியாது. வீட்டில் ஆக்கி போடுறாங்க, தின்ன வேண்டி தான். இதுக்குன்னு தேடி சாப்பிட்றதெல்லாம் கிடையாது. அது சொல்ல உணவை பற்றின பெரிய அபிப்பிராயம் எனக்கு கிடையாது. வீட்டில் மனைவியாக பார்த்து என்னென்ன வைக்கிதோ அதை சாப்பிட்டு நான் வாட சுற்றுறாரு. அது இல்லை 7 நாளும் உப்புமா போட்டோட சாப்பிடுவேன். சரி, நீ காலையில் நீங்கள் எழுந்த உடனே முதல் வேலையை என்ன செய்வீங்க? இதில் வந்து லேப்டாப் ஓப்பன் பண்ணி பிக்டன், தி இந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ஸு, தினமலர், தினமணி, ப்ளூம்பர்க்கு ஒரு 7-8 நியூஸ் பேப்பர்ஸை டெய்லி பார்த்துடணும். அதோட வெப்சைட்ஸ் முன்னாடி நியூஸ் பேப்பராக படிச்சுருந்தோம். இப்போ வெப்சைட்ஸ் ஓப்பன் பண்ணிட வேண்டியது. அன்றைக்கி இருக்க ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறது, எது முக்கியமாக இருக்குதோ அதை மட்டும் படிக்க ஆரம்பிக்கிறது. இதுலேயே பொழுது போகும். கையில் ஒரு பூஸ்ட் கிடச்சிட்டா. இன்னமும் பூஸ்ட் குடிக்கிறீங்களா? அவன் ரொம்ப நாளாக குடிச்சிருக்கேன். இப்போ வரைக்கும் அதை சீக்ரெட்ஸ் ஆஃப் யுவர் எனர்ஜி அது. சரி, அது கேட்கும்போது இப்போ நார்மலாக வந்து நீங்கள் புத்தகம் படிக்கிற பழக்கம், என்னென்ன புத்தகம் படிச்சிருக்கீங்க? எந்த சாம்ராஜ்யம், எந்த கலாச்சாரம் ரொம்ப பிடிச்சது? அதான் ஏற்கனவே சொல்ல, ரோம் பற்றியான புத்தகங்களுக்கு எவிடன்ஸ் இருக்கீங்க. எனக்கு இந்த அவர் இஷ்டத்துக்கு வர்றா எழுதக்கூடாது. வாய்க்கு வந்ததெல்லாம் வர்றா இருந்துச்சு, எனக்கு பிடிக்காது. அவர் அப்பயா வாழ்ந்தாராம், இப்படியா வாழ்ந்தாருன்னா ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? எனவே எவிடன்ஸோட நினச்சி வச்சுக்கிறேன், அதை படிக்க பிடிக்கும். அதனால் ரோமை பொறுத்த வரைக்கும் எவிடன்ஸ் ரொம்பவே இருக்கும், ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். அது படிக்க ரொம்பவே இஷ்டம் இருக்குது. பிடிச்ச புத்தகம்னா சாடிஸ்டி ஆஃப் நியர்லி எவ்ரிதிங். அந்த புத்தகம் நான் ஒரு 30 தடவைக்கு மேலே வாங்கியிருப்பேன். வாங்கி தொலைச்சிருக்கேன். அந்தளவுக்கு வாங்கி படித்து தொலைச்ச புத்தகம் அந்த புத்தகம். பில் பிரேசன், அஃப்கோர்ஸ் பில் பிரேசன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர். தமிழை பொறுத்த வரைக்கும் ஜெயகாந்தன், பாலகுமாரன், ஜெயமோகன், சுஜாதா எல்லா பேருமே பிடிக்கும். எழுதினாலே பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. அப்படி வெளிப்படையான உண்மை என்ன அப்படின்னா, பாதி புத்தகத்துக்கு மேலே சொல்ல முடியாது. ஒரு 3/4 புத்தகம் இருக்கு இல்லையா, ஒரு 300 பக்கம் இருக்குன்னா அதில் ஒரு 150-200 பக்கம் படிச்சிருப்பேன். அவ்வளோதான். அதுக்கு மேலே அதை தூக்கி போட்டு அடுத்த பக்கத்தை ஆரம்பிச்சிருவேன். எந்த அந்த பக்கங்கள்ல எது சுவாரஸ்யம்ன்ற விட ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதை ஆளை திருப்பிடுவேன், கடை திருப்பிடுவேன். அதனால் ஒரே நாள் ஒரு புத்தகத்தை முடிக்க சொன்னாலும் முடிப்பேன். ஆனால் என்ன படிக்காம முடிச்சிருப்பேன். எது முக்கியமான ஏதாவது நாலேஜ் இருக்குதா அவ்வளோ தேடிட்டே இருப்பேன். இந்த வளவலான்னு எழுதிக்கிட்டு அது அது ஈடுபாடு இருக்காது. அதனால் திருப்பினேன் கடற்கடன்னு. ஜெயமோகன் கடைசி சில புத்தகங்கள் ஃபுல்லாமே மொத்தமே அதில் ஒரு அதிகபட்சம் ஒரு 25 முக்கியமான நம்மளுடைய தேடல் தான் இருக்கும். நம்ம தேடலுக்கு இறையா இருக்கும். மற்றெல்லாம் பக்கங்கள் தான். அதெல்லாம் திருப்பினேன் கடற்கடன்னு அந்த ஃபிலாசபி பேசுகிற சப்ஜெக்ட்லாம் திருப்பிட்டு அதில் ஒரு கண்டென்ட் இருக்கும். எப்படி ஜெயமோகன் ரிசர்ச் பண்ணி எழுத போகிறார். ஸோ கண்டனை தேடி மட்டும் படிச்சுக்கிறது, நமக்கு தேவையான கண்டனை மட்டும் பிடிச்சிக்கிறது. அப்படி தான் படிப்பேன். அது படிச்சிருப்பேன்னு சொல்லுவேன். ஆனால் உள்ள ஃபுல்லாக படிச்சிருப்பேன்னா கிடையாது. கண்டென்ட் உங்களுக்கு தேவையானதை மட்டும். ஜெருசலம் தி பயோகிராஃபி இருக்கிறதுலே படிக்கிறதுலே ரொம்ப கடுப்பான ஒரு புத்தகம். ஆனால் ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒரு 20-30 எவிடன்ஸ் வச்சுருப்பாங்க. அவ்வளோ அப்படி ஒரு புத்தகம் நீங்கள் பார்க்க முடியாது. 800 பக்கமோ 900 பக்கமோ. அதுதான் நான் படித்ததுல ரொம்பவுமே ஆச்சரியப்படத்தக்க புத்தகம் கூட. இப்போ பொங்கலுக்கு புத்தக கண்காட்சி வேறு திறந்து வச்சுருக்காங்க. இந்த இளைஞர்களோ இல்லை அரசியல் தெரிஞ்சுக்கணுமோ சமூக ஆர்வம் இருக்கிறவங்க எந்த மாதிரியான புக்ஸ் படித்தா அவங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை புக்ஸ்னு சாடிஸ்டி ஆஃப் நியர்லி எவ்ரிதிங் பில் பிரேசன் எழுதுனது நல்ல புத்தகம். அது நிச்சயம் வாங்கி படிக்கலாம். அந்த புத்தகம் வந்து உங்களுக்கு சயின்ஸ் ரிலேட்டடாக போகும். இன்னும் தெளிவாக சொன்னால் ராயல் சொசைட்டி ரிலேட்டடாக போகும். நோபல் பரிசுலாம் கொடுக்குறாங்களே த ராயல் சொசைட்டி. இந்த ராயல் சொசைட்டி கீழே இருந்து ஆய்வாளர் இருக்காங்களே இவங்களை பற்றின பின்புலத்தோடு போகும். அதனால் படிக்க ஆர்வமாக இருக்குது. அதுவும் ஐன்ஸ்டைனை படிச்சிருப்பீங்க. அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னு. ஐன்ஸ்டைன் பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்குன்னு அதையும் சேர்த்துக்கிட்டு போகும். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த ராயல் சொசைட்டிக்கு பின்னாடி இருந்த நீங்கள் எல்லாருமே ஒரு சாதனை படித்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு படிப்பீங்க. அது ஐன்ஸ்டைனில் ஆரம்பித்து எல்லா அறிவியல் ஆய்வாளர்களுக்கும் அந்த வரலாறை விட்டுட்டு
ஒரு ஆர்டினரியான இன்னொரு பக்கம்னு ஒன்று இருக்குமா இல்லையா? ஒரு நார்மலாக ஒரு மனிதனா அவங்களுக்கு ஒரு பக்கம் இருக்கும். அந்த பக்கத்தை தேடி படிச்சு வச்சுக்கோங்க, நிறையா அனுபவ விஷயம் கிடைக்கும். இது அறிவியல் விஷயம் கிடைக்கும். ஆனால் அவங்களுடைய அனுபவம் நிறைய விஷயம் உங்களுக்கு கொடுக்கும். நான் இளைஞர்களுக்கு அட்வைஸாக சொல்ல, பளிச்சுன்னு ஒரு ஆன்சர் கிடைக்கும். எல்லா பேருமே இந்த சமூகத்தில் ஒரு அவமானத்தை சந்திப்போம். அதை தாண்டி நகர்றோம் இல்லையா? அதுக்கப்புறம் தான் இந்த சாதனைகள்லாம் நகர ஆரம்பிக்குது, இல்லாட்டி நம்ம நோக்கி வர ஆரம்பிக்குது. இதை உங்களால் இந்த அறிவியல் ஆய்வாளர்களுடைய வரலாறுகளை இதெல்லாம் தேடி படிக்கும்போது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப இக்கட்டான சூழல்லாம் எப்படி அவங்க நகர்ந்தாங்கன்றதும் புரியும். எனவே படிக்கிறதுக்கு ஏதாவது புத்தகம் சொன்னீங்கன்னா ஷார்ட் ஹிஸ்டரி ஆஃப் நியர்லி எவ்ரிதிங் நிச்சயம் நல்ல புத்தகம். இறுதியாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள்? இந்த வீடியோட இது என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, என்னை நம்பி பின்தொடரக்கூடிய எல்லா பேருக்குமே நன்றி. நான் உண்மையிலே உங்கள் எல்லா பேருக்கும் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் இது மட்டுமே தளம் அல்ல. இதுலேருந்து ஏதாவது ஒன்று செய்யணும். அந்த தளத்தை நோக்கி போகிறதோ போகாமல் இருக்கிறதோ இது எல்லாமே கடவுள் இஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒன்று, வாழ காலத்தை நியாயம் சேர்க்குற மாதிரி வாழ விரும்புகிறேன். அந்த வகையில் நீங்கள் கொண்ட நம்பிக்கை இருக்குல்லையே, அது சரியாகவே சரியாது. நன்றி. நன்றி.